அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய ஒருவர் வெளிநாடு செல்வதை, அதாவது பாஸ்போர்ட் பெறுவதை போலீஸ் தடுக்க முடியுமா, அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்பதை பார்ப்போம். வாங்க போலாம். பொதுவாக நம்ம பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம மேல எஃப்ஐஆர் இருந்தாலோ, நம்மளுக்கு குற்ற பின்னணி இருந்தாலோ, நம்மளுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் பொதுவாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரிதான் மகேஷ்குமார் யாதவ் அப்படிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் மேல UAPA NIA ஆக்ட் போன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அவர் பாஸ்போர்ட் அப்ளை பண்றாரு. அந்த பாஸ்போர்ட் அவருக்கு அந்த வழக்கு இருக்குதுன்னு சொல்லி காரணத்தை காட்டி ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்றதை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்றாரு. என்ன அப்படின்னா, எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணும், நான் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அவரோட ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்திய குடிமகன் ஒருவர் வெளிநாடு செல்வது என்பது அவருடைய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை, அதாவது ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாரும் வெளிநாடு செல்வதை யாரும் எதற்காகவும் தடுக்கக்கூடாது. ஒரு குற்ற பின்னணி இருக்கு, எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு அப்படிங்கறது காரணத்தை காட்டியே தடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கு போலீஸுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. வழக்கு உங்க பேர்ல இருக்கு, நீங்க எஃப்ஐஆர்ல உங்க பேர் இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்குங்கிற ஒரே காரணத்தை கொண்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் முடக்கிறதுக்கு யாருக்கும் இந்திய சட்டத்துல இடம் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா பாஸ்போர்ட் கொடுத்தே ஆகணும். ஆனா குறிப்பிட்ட டைம் பீரியட் மட்டும் தான் அந்த பாஸ்போர்ட் கொடுத்தாகணும். அப்படிதான் நம்மளோட சட்டம் சொல்லுது. நம்மளோட சட்டத்தை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இங்க எல்லாரும் கட்டுக்கதைகள் பரவலா இருந்துட்டு இருக்கு. இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நம்ம ஒட்டைத்து எறிந்துட்டு நம்மளோட உரிமைகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சட்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றியமையாததாக இருக்கிறது. அதனால நீங்க அனைவரும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நம்ம பதிவிடுகின்றோம். நன்றி, வணக்கம்.